கடந்த 50 வருஷமாக தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு கோட்டை மாதிரி இருந்தது. யாராலையும் அதை அசைக்க முடியல, யாராலையும் அதை சேஞ்சும் பண்ண முடியல, இல்லை சேலஞ்ச் பண்ணவும் முடியல. எதர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது, இல்லாட்டி ஏடிஎம்கே வந்தது. இந்த 2 கட்சியும் தான் வந்துச்சு. ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேயில் ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. செஞ்சுரிஸ் எகோ ஒரு யங் பாண்டிய மன்னன் வந்து பதவி ஏற்றுக்கிட்டான். அவன் பதவி ஏற்ற பிறகு ஒரு அன்இமேஜினபிள் சுச்சுவேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு. 7 கிங்டம், ஒரு கிங்டம் இல்லை, 2 கிங்டம் இல்லை, 7 கிங்டம் வந்து அந்த பாண்டிய மன்னன் மேலே படையெடுத்து வந்தாங்க. அதில் வந்து சேரா சோழான்னு மெயினான லெஜெண்டரி கிங்ஸும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ அவர் கூட இருந்தவங்க வந்து, நீ வந்து களத்துக்கு போகாத, பேட்டில் ஃபீல்டுக்கு போகாத, அங்கே வந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க, உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்க, உன்னால் முடியாது அப்படின்னு பயமுறுத்தினாங்க. ஆனால் அந்த பாண்டிய மன்னன் அமைதியாக போய் அந்த 7 பேரையும் ஜெயிச்சதும் இல்லாமல் சோழ மன்னனை கட்டி இழுத்துட்டு வந்தான். இன்றைக்கி நடந்த தமிழ்நாடு ஓட் கவுண்டிங் ரிசல்ட் இந்த ஸ்டோரியை எக்கோ பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஒரு புது ஃபோர்ஸ் உள்ளே வந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ் பேர் விஜய். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க மட்டும் செய்யாமல் தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் போல் வந்து டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளான வெற்றி அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்களே தவிர, டிவிகே விஜயோட ஃபேக்டரை வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியும் வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல. ஈவன் பொலிட்டிக்கல் நாலேஜில் இருக்க முக்கியமான டாப் யூடியூப் சேனலும் வந்து இதை அனலைஸ் பண்ணும்போது விஜய் வந்து சிஎம் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. தவிர இந்த விஜய் ஃபேக்டரை வந்து யாருமே வந்து எடுத்து சொல்ல. இன்றைக்கி 234 தொகுதியில் டிவிகே வந்து தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கல, ஒரு கிங் மேக்கராக விஜய் வந்து உருவாயிருக்கார். என்றைக்குமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம் இட் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிக்கே ஆட்சி அமைக்க இன்னும் சில சீட்டுகள் தேவை. அலையன்ஸ் வைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ சிஎம் விஜய் அண்ணாக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.